ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த சீக்வென்ஸ் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த 1 to 10 போகிறது தான், இப்படி தொடர்ந்து போகிறது தான் நாங்கள் சீக்வென்ஸ் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இப்படி நம்பர்ஸ் வந்து எப்படி ட்ராக் பண்ணாமல் எடுக்கலாங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ இது வந்து இப்போ சின்ன ரேஞ்சாக இருக்கிறதுனால இப்படி ட்ராக் பண்ணி எடுக்கலாம். இப்போ 1 டைப் பண்ணிவிட்டு இப்படி இந்த ப்ளஸ் மார்க்கை வச்சு இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னு சொன்னால் எல்லாம் 1 வரும். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் சீரீஸை கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோவாக அப்டேட் ஆகிடும். ஆனால் இப்போ ஒரு பெரிய நம்பர், இப்போ 50,000 மாதிரி ஒரு பெரிய நம்பரை வந்து இப்படி ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கிறது ப்ராக்டிக்கல் இல்லை. அதனால் வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இதில் வந்து 1 டைப் பண்ணிவிட்டு 1 பாக்ஸை வச்சுட்டு ஃபில்லுக்கு போங்க. ஹோம் டேப்பில் ஃபில்லுக்கு போங்க. ஃபில்லுக்கு போயிட்டு சீரீஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து சீரீஸ் இன்னுன்னு கேட்கும், அதில் ரோவாக கொலமானு கேட்கும். நீங்கள் கொலம் கொடுங்க, ஏன்னா எங்களுக்கு கீழே தானே வரணும். அப்போ கொலம். அப்போ டைப் வந்து லீனியர் ஓகே. ஸ்டெப் வேல்யூ அதான் ஸ்டார்ட் பண்ணுற வேல்யூ, அது 1 ஓகே. அதுக்கப்புறம் ஸ்டாப் வேல்யூ வந்து கடைசி நம்பர் எவ்வளோ வரணும்னு கேட்கும். இப்போ இதில் வந்து 50,000 டைப் பண்ணுங்கள். ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ 50,000 வரைக்கும் வந்திருக்கும். இந்த 50,000 வரைக்கும் வந்திருக்கும். அப்போ அப்படி இல்லாமல் நாங்கள் வந்து கூகுள் ஷீட்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணியும் செய்ய முடியும். அது எப்படி செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஈக்குவலை ப்ரெஸ் பண்ணுங்கள், சீக்வென்ஸ்னு டைப் பண்ணுங்கள். இப்படி வந்துடும். வந்தப்புறம் இதில் வந்து 50,000 டைப் பண்ணுங்கள். என்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் வந்துடும். இப்படியும் செய்ய முடியும். ஸோ 2 மெத்தடில் வந்து இப்படி குயிக்காக சீக்வென்ஸ் நம்பர்ஸை பார்க்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. 2 மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், தேங்க்யூ.